ஹாய் எவ்ரிவன், ஐம் டாக்டர் சுகன்யா ஆனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர் பற்றி பார்க்கலாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பெயினில் இருக்கிறப்போ டாக்டர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களோட ஹெட் வந்து இறங்கல, உங்களோட மவுத் வந்து ஓப்பன் ஆகலை, இல்லை 4 சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கு மேலே ஓப்பன் ஆகலை, இல்லை சில பேர்த்துக்கு வந்து பெயினே வரல. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வந்து எமர்ஜென்சியாக வந்து சிசேரியன் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சில டாக்டர் வந்து ப்ராக்ரஸே ஆக மாட்டேங்குது அப்படின்வாங்க. இந்த மாதிரி நான் ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர்னா என்ன, அதுக்கு என்ன ரீசன், அதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எதனால பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ ஆக்சுவலி வந்து நீங்கள் 37 வீக்ஸை வந்து தாண்டிட்டிங்கன்னா அதை வந்து டேர்ம் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டேர்ம் ப்ரெக்னன்சியாக இருக்கிறப்ப நிறைய பேத்துக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து பெயின் வந்துடும். எதனால பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபீட்டஸ் வந்து மெச்சூராக இருந்துச்சுன்னா ஃபீட்டஸ்லேருந்து மதருக்கு வந்து சில சிக்னல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸை தான் வந்து உங்கள் மவுத்தை வந்து, அதாவது செர்விக்ஸை வந்து லேபருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். செர்விக்ஸில் வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறப்ப வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் சப்ஸ்டன்ஸ் இருக்கப்ப எஃபேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். செர்விக்ஸ் வந்து தின்னாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து டைலேட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ செர்விக்ஸ் டைலேட் ஆகணும், அதே சமயத்தில் வந்து யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, பேபியோட ஹெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மதரோட பெல்விஸ்குள்ளே இறங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பேபியோட ஹெட் வந்து மெட்டர்னல் பெல்விஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து தலை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் டேட்டுக்கிட்ட செக்கப் வரப்போ கேட்பாங்க, டாக்டர் என்னோட தலை வந்து இறங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மொபைல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். மொபைல் ஹெட்னா என்னென்னா, பாப்பாவோட தலை வந்து அம்மாவோட இடுப்பு எலும்புக்குள்ளேயே வந்து போகாதது வந்து மொபைல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். பால் மாதிரி மேலேயே இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து லைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் ஒன்ஸ் வந்து நல்லா பெயின் வர ஸ்டார்ட் ஆனால் தான் அந்த போனுக்குள்ளே அது இறங்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு பெயினில் இருக்கப்போ பேபியோட ஹெட் வந்து மதரோட அந்த பெல்விஸ்குள்ளே இறங்க ஆரம்பிக்கணும். அதை வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்கேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஹெட் வந்து இறங்கிட்டே இருக்கும். அதை வந்து டிசெண்ட் வித் ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாப்பாவோட தலை வந்து சின்ன வந்து செஸ்ட்டில் வந்து டச் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா குனிஞ்சு இருந்தால் தான் ஃப்ளெக்ஷன். ஃப்ளெக்ஸ்டு ஹெட் தான் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில நேரத்தில் வந்து பேபியோட ஹெட் வந்து எக்ஸ்டெண்டடாக இருக்கும், இல்லைனா வந்து டீஃப்ளெக்ஸ்டாக இருக்கும். சில பேபிஸ்க்கு வந்து நெக்கில் ஏதாவது ஸ்வெல்லிங்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டீஃப்ளெக்ஸ்டு ஹெட்டெல்லாம் இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி டீஃப்ளெக்ஸ்டாக இருக்குது, பாப்பா ஹெட் எக்ஸ்டெண்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கல்லோட டயாமீட்டர் வந்து பெருசாகிறப்போ வந்து உங்களோட மதரோட பெல்விஸ் போனில் வந்து ஃபிட் ஆகாது. அப்போ வந்து அந்த டிசென்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாப்பாவோட தலை இறங்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி பேபியோட ஹெட் வந்து இறங்காமல் ஒரே இடத்துல இருக்கிறப்போ வந்து பாப்பாவோட ஸ்கல்லில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஃபீல் ஆகும். அப்போ வந்து பேபியோட ஸ்கல்லில் வந்து வாட்டர் லாகிங் இருக்கும். அதை வந்து கேப்புட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேப்புட் வந்து நிறைய வந்துச்சு அப்படின்னா பாப்பா ஹெட் வந்து மெட்டர்னல் பெல்விஸில் இறங்குறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து பாப்பாவோட ஹெட் வந்து நல்ல ஃப்ளெக்ஷனாக இருக்குது, டிசெண்ட் ஆகிட்டே வராங்க அப்படின்னா மதரோட பெல்விஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். அதை வந்து இஸ்கெல் ஸ்பைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு வந்தோடனே இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாப்பாவோட தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ காமனாக வந்து அம்மா கிட்ட பேபி என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்னா லெஃப்ட் ஆக்சிபிட்டோ ஆன்டீரியர் அந்த மாதிரி சொல்லுவோம். பாப்பாவோட பேக் சைடு ஹெட் ஆக்சிபுட் வந்து மதரோட மெட்டர்னல் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து இருக்கும். இதுதான் வந்து காமன் பொசிஷன். இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெயின் வரப்போ சீக்கிரமோட பேபி ஹெட் வந்து ரொட்டேட் ஆகி வெளியே வந்து டெலிவரி ஆகிருப்பாங்க. சில பேபிஸ் வந்து என்ன சொல்லுவோன்னா ரைட் ஆக்சிபிட்டோ போஸ்டீரியர் அந்த மாதிரி சொல்லுவோம். பாப்பாவோட ஹெட் வந்து ரொம்ப போஸ்டீரியராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர்னல் ரொட்டேஷன் அம்மாவோட ஹிப் போனுக்குள்ளே வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ சம்டைம் என்ன ஆகும்னா டீப் ட்ரான்ஸ்வர்ஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு மேலே பாப்பாவோட தலை வந்து ரொட்டேட் ஆக முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் வந்து லேபர் வந்து நமக்கு பாதியிலே நின்று போயிடும், ப்ராக்ரஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃபுல் டைலட்டேஷன், மவுத் ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த புஷ் பண்ணியிருக்க டியூரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு ஃபேஸ் டு பியூபிஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டெலிவரி, அந்த மாதிரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பேபியோட ஹெட் வந்து என்ன பொசிஷனில் இருக்குன்றதை பொறுத்து டெலிவரி சீக்கிரம் ஆகுமா, லேட்டாக ஆகுமா, இல்லை வந்து ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்பாவோட ஹெட் வந்து நார்மல் பொசிஷனில் இருக்குது, ரொட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்னல் ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேபியோட ஹெட் வந்து டெலிவரி ஆயிடுவாங்க, எக்ஸ்டென்ஷன் மூலமாக டெலிவரி ஆயிடுவாங்க. இதுதான் நார்மல் ப்ராசஸ். ஸோ அந்த ஹெட் ரொட்டேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தான் வந்து
தலை இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து 3 ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதருக்கு வந்து பெயின் நல்லாவே வரணும். அது வந்து யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து பெயினே வராது. நம்ம எவ்வளோ டேப்லெட் கொடுத்தானோ ட்ரிப்ஸ் போட்டானோ அப்போ வந்து லேக் ஆஃப் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் இருக்கிறப்ப நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இன்னொன்று வந்து சர்விக்ஸ் டைலட்டேஷன். லேபர் வந்து ப்ராக்ரஸ் ஆகிறப்ப ப்ரோஸ்டாக்லாண்டின் சப்ஸ்டன்ஸ் வரப்போ அந்த மவுத் வந்து நமக்கு நல்லா வந்து டைலேட் ஆகி கொடுக்கணும். இப்போ சர்விக்ஸ் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனால் தான் பாப்பாவோட ஹெட் வந்து அது வழியாக வெளியே வந்து டெலிவரி ஆகும். சில பேர்த்துக்கு அந்த டைலட்டேஷனில் வந்து ப்ராக்ரஸ் வந்தாலும் ப்ராக்ரஸ் வந்து இருக்காது. அடுத்து நான் சொன்ன மாதிரி ரொட்டேஷன் அண்ட் டிசன்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ இன் ஜென்ரல் வந்து டாக்டர்ஸ் வந்து நீங்கள் பெயினில் போனதுக்கப்புறம் பாதியில் வந்து நான் ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணுவாங்க. அதுக்கு காமனாக வந்து 3 ரீசன் தான். ஒன்று உங்களோட யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் பெயின் வர வீரியம் வந்து கம்மியாக இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களோட மவுத் வந்து ஓப்பன் ஆகுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். சில பேர்த்துக்கு மவுத்தே ஓப்பன் ஆகாது. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஆகாமல் போயிடும். அடுத்து வந்து டிசன்ட் இறங்கிட்டு அந்த ரொட்டேஷனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து அரெஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம சிசேரியன் பண்ணுறது தான் நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.